Assalamu alaikum. I hope you are doing well. Welcome to my channel Mom's Kitchen Sri Lanka. இன்றைக்கி நான் உங்களுக்கு ரவா லட்டு இந்த வீடியோவில் செய்து காட்ட போகிறேன். 10 மினிட்ஸுக்குள்ளே எப்படி செய்யலாம்ன்றதை நம்ம பார்ப்போம். நம்ம வீட்டில் வந்து விசிட்டர்ஸ் யாரும் வந்தாங்கன்னு சொன்னால் நம்மளுக்கு என்ன செய்கிறேன்னு சொல்லி நம்ம ரிலேட்டிவ்ஸ் யாரும் வந்தால் என்ன செய்கிறேன்னு நம்ம தலையை பிச்சுக்குவோம். அப்படி என்ன செய்கிறன்றதுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற திங்ஸை வச்சு நம்ம செய்யலாம். 2 டேபிள் ஸ்பூன் கீயை எடுத்துக்கோங்க. கீ இல்லாதவங்க மார்ஜரினை சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ இந்த லட்டு செய்யக்குள்ளே எங்களோட உம்மம்மாட ஞாபகம் தான் வந்துச்சு. இப்போ பழைய மெமரிஸ் தான் எனக்கு வந்துச்சு. அவங்க இந்த லட்டெல்லாம் நிறைய செய்திருக்காங்க. பணியாரம், பைத்தம்போல், அப்படி பழைய ஆக்கள் வந்து நிறைய வெரைட்டியான ரெசிபி எல்லாம் வச்சுருந்து செஞ்சுருக்காங்க. இப்போ வந்து பாருங்கள், 2 டேபிள் ஸ்பூன் ரைசின் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து நட்ஸ் சேர்க்குறேன். 1/4 கப் நட்ஸ் சேர்த்துக்கொள்கிறேன். நீங்கள் சாப் பண்ணி சேர்த்துக்கொள்ளலாம், இல்லாட்டி கிரைண்ட் பண்ணியும் சேர்த்துக்கொள்ளலாம். நான் கிரைண்ட் பண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வெரைட்டியான நட்ஸை நீங்கள் சேர்த்து கிரைண்ட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி நீங்கள் ஒரு வெரைட்டியான நட்ஸை நீங்கள் சேர்த்து நீங்கள் வந்து இதில் சேர்த்துக்கொள்ளலாம். இது நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும் நம்மளோட ரவா லட்டுக்கு. அதால் நான் நிறைய வெரைட்டியான நட்ஸை சேர்த்து நான் இதில் ஃப்ரை பண்ணிக்கிறேன். அவங்க நிறைய செய்து ஒரு முட்டிக்குள்ளே வச்சிருப்பாங்க. அந்த முட்டிக்குள்ளே வச்சு ஒரு லிட்டும் இருக்கு. அது பழுதாக மாட்டுச்சு. அவங்க நிறைய நாள் வச்சிருப்பாங்க. வச்சுட்டு அவங்களோட பிள்ளைகள், பேர பிள்ளைகள் அவங்கெல்லாம் வந்தால் அதை எடுத்து எடுத்து கொடுப்பாங்க. அப்போ அந்த டைமில் அவங்க நிறைய பேரை வச்சு அவங்க அதுதான் நிறைய செஞ்சிட்டு இருப்பாங்க. வித்தியாசமான பணியாரம் இப்படியான இதில் தான் செய்துட்டு இருப்பாங்க. இப்போ பாருங்கள், 250 கிராம் ரவை நான் சேர்க்கேன். ரவையை சேர்த்து நல்லா இதில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்தெடுங்க. ஏன் லோ ஃப்ளேமில் வைக்கணும்னு சொன்னால், லோ ஃப்ளேமில் வறுத்தா தான் இது நல்லா வறுத்தா தான் நம்மளோட செமோலினா வந்து நல்லா வறுபடும். இப்போ நம்ம ரவை லட்டு வந்து சாஃப்டாக இருக்கும். சாஃப்டாக நம்ம உருட்டி செஞ்சு சாப்பிடக்குள்ள உருட்டி நம்ம அதை செய்து அதை நம்ம சாப்பிடக்குள்ள சாஃப்டாக இருக்கும். இல்லாட்டி வந்து நம்மளுக்கு ஹார்டாக இருக்கும். அதால் தான் நான் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு இதை நான் ஃப்ரை பண்ண விடுறேன். அவசரப்படாமல் நம்ம மெதுவாக இதை வந்து நம்ம வறுத்தெடுத்துக்கொள்ளலாம். இப்படியான சட்டிகள், இப்படியான தாவல் எடுத்து நீங்கள் சூஸ் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு இதில் அடிப்பிடிக்க மாட்டுச்சு. ஈஸியாகவும் நம்ம செய்து கொள்ளலாம். இப்படியான லட்டு, பனியார் இப்படியானதில் நம்ம இப்படியான சட்டிகளை யூஸ் பண்ணுறது நல்லா. நீங்கள் நோய்களை எடுத்துக்கொள்ளாமல், ஏன்னு சொன்னால் இப்போ டிஃப்ரெண்ட் மாடர்ன் வேர்ல்டில் டிஃப்ரெண்ட் பேன் அதெல்லாம் யூஸ் பண்ண வேணாம். கேன்சர் அதில் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இப்படியானதில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்படியானதில் தான் நம்மளோட ஓல்டான ஆக்கள், பழைய ஆக்கள் விட்டுட்டு செல்லிங்க. அப்படியானவங்க ஏன் அதுக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணினாங்கன்னு இப்போ நம்மளுக்கு விளங்கிக்கொள்ளும். இப்போ பாருங்கள், மில்க் சேர்த்துருக்கேன். 1 கப் மில்க். இப்போ சுகர் 250 கிராம் சேர்த்துருக்கேன். சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கண்டென்ஸ் மில்க் அந்த இதுக்கு வந்து பதம் வரும் வரைக்கும் நீங்கள் இதை மிக்ஸ் பண்ணிக்கொள்ளலாம். மிக்ஸ் பண்ணி நல்லா திக்காகும் வரைக்கும் நீங்கள் இதை மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த டைமில் வந்து நீங்கள் அந்த ரவை மிக்சரை நீங்கள் போட்டு செய்து கொண்டுங்க. நீங்கள் கூடுதலான மில்க் செஞ்சீங்கன்னா கேசரி மாதிரி பெய்த்துரும். அதால் இது பாயில் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மில்க் வற்றிட்டு வர அந்த டைமில் நீங்கள் அந்த ரவை மிக்சரை போட்டிங்கன்னா ஓகே. இப்படி நம்மளோட அம்மா உங்களுக்கு யாராவது இப்படி பழைய நீங்கள் நிறைய மெமரிஸ் எல்லாம் நீங்களும் வச்சுருப்பீங்க. அப்படியான மெமரிஸ் இருந்திருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் நீங்கள் போடுங்க. இப்போ பாருங்கள், வந்து நான் காடமன் பவுடர் சேர்க்குறேன். இந்த காடமன் பவுடர் வந்து நீங்கள் ஒரு கொஞ்சம் சுகரை சேர்த்து நீங்கள் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம், இல்லாட்டி நீங்கள் இடிச்சும் போட்டுக்கலாம். நான் காடமன் பவுடர் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துருக்கேன். நல்ல வாசனையை கொடுக்குன்றதால நான் கூடுதலாக சேர்த்து இதில் மிக்ஸ் பண்ணி விட போகிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. எனக்கு இது செய்யக்குள்ள எங்களோட அம்மாவோட ஞாபகம் வந்துகிட்டே இருந்துச்சு. ஏனென்று தெரியலை எனக்கு. அவங்க நிறைய விஷயங்களை நம்மள்கிட்ட விட்டுட்டு போயிருக்காங்க. அது பழைய மெமரிஸ் எல்லாம் நம்மளுக்கு ஞாபகங்கள் வாரத்துக்குரிய இதெல்லாம் நம்மள்கிட்ட விட்டுட்டு போயிருக்காங்க. அவங்க இப்போ இல்லை. இப்போ வந்து அவங்க நிறைய இதெல்லாம் அவங்கள்ட்ட இருந்து நான் நிறைய இதெல்லாம் எனக்கு படித்து தந்திருக்காங்க. நிறைய லெசன் அதெல்லாம் சொல்லி தந்திருக்காங்க. எப்படி இருக்கணும், எப்படி வேணும், எப்படின்றதெல்லாம் நம்மளுக்கு சொல்லி தந்துவிட்டு போயிருப்பாங்க. அப்படியான நம்ம கிடைக்கிறது நல்ல மிச்சம். அப்படியான ஆக்கள் கிடைக்கிறது நம்ம கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்லலாம். இப்போ இது நல்லா நீங்கள் தெரிஞ்சிட்டு வரப்போல் சரி. இப்போ பாருங்கள், இது வந்து நல்லா
அந்த மில்க் வந்து நல்லா வத்திட்டு வருது. அந்த டைமில் நம்ம அந்த ரவா மிக்சரை நம்ம சேர்த்துக்கொண்டா ஓகே ஆயிடும். இப்படி உங்களுக்கும் நிறைய ஸ்டோரிஸ் எல்லாம் இருக்குது. அப்படியானவங்க நீங்களும் ஷேர் பண்ணுங்க என் கமெண்ட்ஸில். இப்போ பாருங்கள், இப்போ நான் ரவா மிக்சரை இதில் நான் சேர்த்துக்கொள்ள போகிறேன். நீங்கள் தேவைன்னு சொன்னால் நீங்கள் டெசிகேட்டட் கோகோனட் சேர்க்கலாம். இல்லாட்டி துருவின தேங்காயும் சேர்க்கலாம். துருவின தேங்காய் ஏன் சேர்க்கலன்னு சொன்னால் நான் மிச்ச நாள் வச்சு இது சாப்பிடலாம். அதால் நான் தேங்காய் துருவல் சேர்க்கல. நான் இப்படி செய்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் டெசிகேட்டட் கோகோனட்டை நீங்கள் 3 கப்பில் சேர்த்துக்கொள்ளுங்க. அது ஆப்ஷனல் தான். நீங்கள் தேவைன்னா சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ பாருங்கள், இப்படி வரும். இப்படியான பருவத்தில் நம்ம இதை இறக்கினா சரி. இப்போ நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இறக்கி இன்னொரு பவுலில் மாற்றிட்டு இப்படி கொஞ்சம் சூடு கொஞ்சம் தணிஞ்சதுக்கு பிறகு இப்படி நீங்கள் போலாக்கி கொள்ளுங்கள். உரமான ஹொட்டாக இருக்கக்குள்ளே நீங்கள் போலாக்க வேணாம். இப்படி நீங்கள் போலாக்கி எடுத்துக்கொள்ளுங்க. அப்படி உங்களுக்கு இது வந்து போலாக்கிற கஷ்டமாக இருந்து இது காஞ்சி போணுச்சுன்னு சொன்னால் நீங்கள் இந்த ரவை மிக்சர் வந்து உங்களுக்கு ட்ரையாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் மில்கை வந்து நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். நீங்கள் அப்படி சேர்த்துட்டு நீங்கள் இப்படி போலாக நீங்கள் செய்து கொள்ளலாம். நல்லா அழுத்தி நீங்கள் இப்படி போலை எடுத்துக்கொள்ளுங்க. அந்த சூட்லேயே நீங்கள் போலாக்கி கொள்ளுங்கள். இல்லாட்டி பிறகு நீங்கள் போலாக்கிறது கஷ்டம். இப்படி நீங்கள் ஒவ்வொன்றா போலாக்கி கொள்ளலாம். இல்லாட்டி நீங்கள் மோல்டில் வச்சு நீங்கள் அந்த ஸ்பூன் அந்த இதில் வச்சு நீங்கள் செய்து கொள்ளலாம். ஓகே, நீங்கள் இது உங்களுக்கு இப்படியும் உங்களோட லைஃப்பில் நிறைய விஷயங்கள் உங்களோட மெமரிஸ்கள் இருக்கும். அப்படியான மெமரிஸ் இருந்தால் நீங்கள் காமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். நிறைய எனக்கும் நிறைய ரெசிபிகள் செய்யக்குள்ள எங்களோட அம்மாட அவங்களோட எல்லாம் ஞாபகம் வரும். அப்படியானது கொண்டு தான் இந்த ரவா லட்டு. இப்படி நிறைய விஷயங்கள் ஒவ்வொரு நம்மளுக்கு ரெசிபி செய்யக்குள்ள அவங்களோட ஞாபகங்கள் நம்மளுக்கு வந்துட்டு தான் இருக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நீங்கள் மம்ஸ் கிச்சன் ஸ்ரீலங்காவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும். நெக்ஸ்ட் டைம் நம்ம இன்னொரு சுவாரஸ்யமான ஒரு ஸ்டோரியோடு வருவோம். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும். பாய்.